வழக்கமாக இது ஒரு உரையாடலாக இருக்கும். இப்போது இது வந்து மோஸ்ட்லி ஒரு பேட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டியா? பேட்டி என்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? நான் ஏன் பிறந்தேன்னு கேட்க போகிறேன். கண் ஏன் திறந்தேன்? எல்லாருக்கும் இல்லையும் ஒரு ஒரு வேற விதமான மனிதர்கள் இருக்காங்கல்ல, அதை பேட்டி எடுத்தாவது வெளியே வருதான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன, நம்மளே நம்ம பேட்டி நம்மளே எடுக்க மாட்டேங்கிறான், நம்மளே நம்ம எடுத்துக்குவோம். நம்ம சொல்ல வந்த டாப்பிக்கை பற்றி நீங்களே சொன்னால் அப்படி ஆரம்பிக்கலாம். இது தானே சொன்னீங்க, கிப்லி. கிப்லி வந்து ஏஐயில் அந்த ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்டு பற்றி என்ன சொல்கிறது சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஒரு கன்சியூமராக நான் போட்டு எடுக்கிறேன், அது எனக்கு வந்து எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் போகிறேன். அதில் வந்து எனக்கு பெருசாக தவறு இழைக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஓகே, ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் மக்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, நான் ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானேங்க. நாங்கள் அப்போ ஆர்டிஸ்ட் தான். அதெல்லாம் இல்லைங்க, நான் அதெல்லாம் சொல்லிக்கிறதே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க சொல்லிக்கிறது தான். இப்படி தாங்க எல்லாமே தெரியும். அப்படியே இல்லைங்க, உங்களுக்கும் ஒன்று இருக்கும்ல, அப்போ உங்களை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது? இப்போ நீங்கள் பாலாஜி, இப்போ நீங்கள் வந்து ஆக்டரு, அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கும் தெரில, நான் ஃபோட்டோ பண்ணுறேன், படம் வரைகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் சினிமா பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டாக பேசுகிறீங்க, ஆக்டிங்கில் இருக்கிறீங்க, ஆக்டிங் கோர்ஸ் எல்லாம் வேறு படிச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லை, அப்பப்போ சொல்லிக்கணும். நம்ம எப்படி இன்ஜினியர் படித்ததை வந்து அப்பப்போ சொல்லுங்கடா, அதெல்லாம் மறந்துட போகுது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக நம்மளை பற்றி நம்ம சொல்லனா வேறு யாருங்க சொல்லுவாங்க? இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆன்லைனே எப்படியோ ஓடுதுன்னா நம்மளை பற்றி சொன்னால் தான் உண்டு. ஆமாம் ஆமாம், எவனும் கேட்க மாட்டான். அது இல்லைங்க, ஆக்சுவலி இது வந்து பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ கண்டிப்பாக செல்ஃப் வந்து பிஸ்னஸ்லேயும் சரி இதுலேயும் சரி பிராண்டிங் ரொம்ப முக்கியம். அது ஒருத்தர் வந்து தனியாகவே எடுத்து நல்லா பண்ணியிருந்தேன், உங்களுக்குள்ள நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பற்றி. பர்சனல் பிராண்டிங் எப்படி பேசுறது, ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற. கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆன்லைனில் நீங்கள் வந்து அதாவது வேலை சம்மந்தப்பட்டோ இல்லை நீங்கள் பர்சனலாக ஏதோ பண்ணுறீங்கனாலோ உங்களுக்குன்னு இருக்கிற திறமையை நீங்களாக முன் வச்சா தான் உண்டு. அதை வேறு யாரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ரெக்கக்னைஸ் பண்ணி நடக்கிறதுலாம் விட உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்குங்க, இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன ஒன்றா செய்யலாம். கண்டிப்பாக அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களை ரீச் பண்ணதுக்கு பல கோடி பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக அதான். அதுவும் இல்லாமல் இதனால் எத்தனை திறமைகள் வெளியே வருது இல்லை, தனித்திறமைகள் வெளியே வருது. நக்கல் டாக்கிஸ் வந்திருக்கு, எவ்வளோ இதெல்லாம் வருது. ஸோ எனிவே பேக் டு ஏஐ. அதாவது எப்படிங்க சொல்கிறது, அதாவது இது வந்து லைக் ஆர்டிஸ்டிக் வியூ ஆஃப் ஏஐ. ரொம்ப டெக்னிக்கலாக ஆர்டிஸ்டிக் வியூன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நமக்கு ஒரு கருத்து இருக்குல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? அது வந்து நீங்களாக யோசித்து நீங்களாக அதில் வந்து வேலை பண்ணி அதில் வந்து ஒர்க்கு போட்டு பல டைம் போட்டு பல தோல்விகளை கண்டு பல தோல்விகளுக்கெல்லாம் அப்புறமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. மூவியே ஒரு எக்ஸாம்பிள் கூட, மூவி கூட ஆனால் இப்போ ஏஐ வீடியோவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது பொதுவாக உங்களுக்குன்னு ஒரு தனி மனிதனா நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு கிரியேட்டராக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்கல்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களோட எப்படி சொல்கிறது தமிழில் உங்களோட உயிரை கொடுத்து வேலை செய்யுது. ஆங்கிலம் சொல்லணும்னா யூ புட் யுவர் சோல் அண்ட் இன்டு தட் இல்லை. அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை வந்து எவ்வளோ பேஷனேட்டாக க்ரியேட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ண உங்களோட அவுட்புட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் வந்து அதுலேருந்து ஒரு இன்புட் எடுத்து டக்குன்னு வேகமாக பண்ணி அது கொடுத்துருது, ஓகேங்களா? ஓகே, கொடுக்கறது ஓகே, அது கூட எதுவும் சொல்லலை. ஆனால் அதை வந்து நீங்கள் பண்ண ஆர்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது, ஓகேங்களா? அது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்களா? பட் ஹியூமன்றவன் அவனும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் பண்ணுறான். அதுவும் நானும் அப்படியே ஆகாசத்துலேருந்து வந்து பண்ணுறதில்ல. நாங்களும் பல படங்கள் பார்த்து பல ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸு, பல ஆர்டிஸ்ட்டை பார்த்து நாங்களும் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணுறோம். பார்க்க போனால் அதுவும் காப்பி தான் வச்சுக்கோங்க.
காப்பின்னு சொல்லிருப்பாரு. இவர் நிறைய வரைஞ்சிருக்காரு. அதுக்கான இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து இந்த வீடியோ கீழே போடுறோம், பாருங்க. அங்க வந்து திட்டுறதுக்கா? ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அதுலேருந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதோட டேட்டாவை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு இன்னொருத்தரோட உழைப்பை கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல மணி நேரம் அதில் போட்டிருப்பார். அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் கிரியேட் பண்ணணுன்னு பல தோல்விகள் பல இன்னும் அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அப்புறமா அவரோட ஸ்டைலை அவர் டெரிவ் பண்ணியிருப்பார். எக்ஸாம்பிள் ஸ்டூடியோ கிப்லி, அந்த அவருக்கு தெரியும் எல்லாருக்கும், மியாசாக்கி. அவர் வந்து பல கஷ்டங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பாரு, எவ்வளோ விஷயம், எவ்வளோ பல மணி ஜப்பான் எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு ஃபேமஸ் இல்லையா? ஸோ அவர் எவ்வளோ உழைப்பு பண்ணி எத்தனை வருஷமாக, அவர் இப்போ பயங்கர கிழவர், அவர் இப்போ எத்தனை வருஷமாக அவர் பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் அவரோட படங்கள். ஸ்டூடியோ கிப்லி எவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸ், எவ்வளோ ஒர்க் அதில் இருக்குது. ஆனால் அதுலேருந்து அந்த அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இது எடுத்து குயிக்காக கம்ப்யூட்டர் டேட்டா அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. ஆனால் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டாலும் அதை பதில் சொல்கிற நிலைமையில் நான் இல்லை. அது அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு கேட்டால் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன், அது பண்ணக்கூடாது. ஓகே, ஆமாம், நீங்கள் அப்படியே உங்களுக்கு பண்ணணுன்னு ஆசை இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், உங்களோட ஃபோட்டோவையும் அந்த கிப்லியோட வேற ஒரு ஃபோட்டோவையும் வச்சு உங்களை நீங்களே வரையறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கில்லாவது டெவலப் ஆகும். அது வேகமாக பண்ணி பார்க்குறதுல என்ன இருக்குது? அது ஒரு சின்ன ஒரு டோபமைன் ஹிட்டு தானே, அது தேவையில்லை நமக்கு. அதனால என்ன ஆகுது, அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறீங்க. பட் பல பேர் அதை தான் டிபியாக வச்சுருக்காங்க. டிபியாக வச்சுக்கலாங்க, ஓகே, அதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபன்னாக பண்ணி பண்ணலாம். ஆனால் அதை வந்து உங்கள் ஆர்ட்டாவோ உங்கள் உழைப்பாவோ அது கிளைம் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக தெரியுது. ஆனால் நீங்கள் எதை வச்சு விளையாடுறீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய கலைஞனோட உழைப்பை விளையாடுறீங்க. அதுதான் அதில் இருக்கிற என்ன சொல்கிறது. ஒரு அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் கொடுக்கறது வந்து டேட்டாவாக கொடுக்குறீங்க, அது எப்படி ஒன்றா யூஸ் பண்ணப்படலாம். அதுவும் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ChatGPT டிஸ்க்ளோஸ் பண்ணல. நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆகுது, வருது, அதனால என்ன நடக்குது, அதுவும் இல்லாமல் அது எங்கெங்கேருந்தெல்லாம் டேட்டாவை எடுக்குது அது இன்னும் தெரியல. உங்கள் டேட்டாவே திருடப்படலாம், உங்கள் டேட்டாவே அது உங்களுக்கு இன்னும் மால் ஃபங்க்ஷன் ஆகி வேறு விஷயங்கள் நடக்கலாம். இன்னும் அவங்களுக்கே அது சரியாக புரியல. ஆக்சுவலாக எலான் மஸ்கே சொல்லியிருக்காரு, வந்து மேன்கைண்டை ருயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், அது எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. அதாவது சில பேர் வந்து கோவப்படுவாங்கல்ல. ஆமாம், எனக்கு அது மாதிரி கோவப்படுறதுல நம்பிக்கையே இல்லை. கோவப்பட்டு நீங்கள் எதையும் மாற்ற போகிறதில்ல. ஆனால் அவர் கேள்வி கேட்டதில் ஒரு சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொல்கிறாரு, இப்போ எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுதுறதுக்கு சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வரல, நான் ஏதோ தப்புந்தாரமாக கிராமரில் எழுதுகிறேன். நீங்கள் ChatGPTயில் போட்டு கிராமரை கரெக்ட் பண்ணி கொடுன்னு எழுதிக்கிறீங்கல்ல, அப்போ அது கூட தப்பு தானே? யாரோ ஒருத்தன் அந்த டிக்ஷனரிக்கு வேலை பார்த்துருக்கான்ல, யாரோ ஒருத்தன் அந்த ஒக்காபுலரிக்கு வேலை பார்த்துருக்கான்ல, அவன் உழைப்பை நீங்கள் வேகமாகலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அது முதல்ல ரொம்ப அற்புதமான கேள்வியாக இருந்தது. ஆனால் அப்படியே பார்த்தா கூட உங்களுக்கு லாங்குவேஜ்னா ஒரே ஃபார்மேட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஒக்காபுலரின்னா வேர்ட்ஸ் தான். உங்களோட வே ஆஃப் ரைட்டிங்கை நான் திருடல. ஆமாம், கரெக்டுங்களா? நான் வந்து வேர்ட்ஸை தான் எனக்கு கிராமராக இப்போ இப்போ ஜெயகாந்தன் மாதிரி ஒரு சொல்மொழியை வந்து நம்ம திருட முடியாது. ஆமாம், அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. நான் வந்து கிராமர் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு, எனக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா செக் பண்ணு, அப்படி தான் சொல்கிறேன் தவிர நீங்கள் எப்படி எழுதுவீங்க, உங்களோட எழுத்து முறை, உங்களோட எழுத்து, இன்னும் உங்களோட வார்த்தை அடுக்குகள், அதெல்லாம் நான் திருடலை. ஆனால் இதில் நீங்கள் இன்னும் பிக்சராக வரும்போது கிப்லி எதுவாக இருக்கட்டும், இல்லைன்னா பிக்சாரோடதே இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரையே திருடுறீங்க. நான் திருடுறேன்னு தான் சொல்லுவேன், பயன்படுத்துகிறேன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களோட உரிமையே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல. ஓகே, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க. அதை வந்து கொடுத்தவங்க மேலேயும் தப்பு, அவங்க அப்படி கொடுத்துருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அவங்கள தானே கேள்வி கேட்டுக்கணும். ஒரு குழுவாக சேர்ந்து ChatGPT கேட்கணும். அது எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல, கேட்பாங்க. ஆனால் அது வந்து பெரிய கார்பரேட்டாக இருக்கிறதுனால அது வரும்னு தான் நினைக்கிறேன், நடக்கும்.
ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது, பெரிய பொலிட்டீஷியன்ஸ் நிற்கிறாங்க. ஓகே ஓகே. பட் என்னைக்கா ஒரு நாள் அது கண்டிப்பாக. பட் ஆல்ரெடி இப்போ ஏஐக்கு எதிராக நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. என்னோட ஒய்ஃப் வந்து சில்ட்ரன் புக் இல்லஸ்ட்ரேட்டரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னும் யூஎஸில் நிறைய இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து எங்களோட ஸ்டைலை வந்து ஏஐ வந்து எடுத்து பயன்படுத்துறது கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு கேஸே நடக்குது. ஓகே ஓகே. நீங்கள் வந்து எப்படி இப்படி வந்து இன்னும் அனுமதி இல்லாமல் எங்களோட படங்கள் எடுத்து எங்களை மாதிரியே அது கிரியேட் பண்ணுது. ஓகே. நீங்கள் அதாவது நீங்கள் கொடுத்த இன்புட் எங்களோட இமேஜஸ் தான். நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரியான சாட் ஜிபிடிக்கோ ஏஐ இமேஜ் ஜெனரேஷனுக்கோ எப்படி டேட்டா ஃபீட் பண்ணப்படுதுன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற இமேஜஸ், ஓகேங்களா, நான் அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜஸ் உட்பட என்னோடய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் வரைஞ்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து தான் டேட்டா எடுக்குது. எஸ்பெஷலி வந்து ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட் பேரே போட்டு பண்ணுறாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிக்சரை வந்து வேன்கோ பண்ண பெயிண்டிங் மாதிரி மாற்று அப்படின்னு பேரே சொல்லி ஸ்டைலையே ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஓகே. என்னோட ஃபோட்டோ வந்து டாவின்சி பெயிண்ட் பண்ண மாதிரி மாற்று அப்படி. இப்போ வேன்கோ டாவின்சிலாம் செத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய காப்பிரைட்ஸ் வந்து வேற யாருக்கா கொடுத்துருப்பாங்கல்ல அந்த இதில். இல்லை, காப்பிரைட்ஸ் யாருக்கிட்ட ஒன்றா இருக்கட்டும், அதை பற்றி நான் பிரச்சனை சொல்லுவேன். உங்களுக்கு வந்து மாரலாக ஒரு இது இருக்குல்ல, நம்ம வந்து இன்னொருத்தர் ஸ்டைலில் திருடுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இது இருக்குது, ஒரு பரவசம் என்ன அதில் உங்களால் வரைய முடியல அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, பட் அதை நீங்கள் வரையற கற்றுக்கலாம், இல்லைனா அதை பண்ணாமலேயாவது இருக்கலாம். இல்லைனா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து என்னை வரைஞ்சி கொடுங்கன்னா சொல்லலாம். ஆனால் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போய் கேட்க முடியாது. ஆமாம், வேர்ல்டு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார், மியாசாக்கி கிட்ட போய் நீங்கள் என்னை வரைஞ்சி கொடுங்க சார்னு சொல்ல முடியுமா? அவர் பிஸியான ஆள், அதுமாதிரி வரைஞ்சி கொடுக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு டூலை வந்து பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ இன்னும் உழைப்பை கேவலப்படுத்துகிற மாதிரி தான் தோணும். அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பயன்படுத்திக்கிங்க சாட் ஜிபிடி, லாங்குவேஜ் கரெக்ஷன். இல்லை, இப்போது ஏஐ வந்து ஸ்வீடனில் ஒரு ஃபின்டெக் கம்பெனியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க, இப்போ ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இது தூக்குன எம்ப்ளாயிஸ்லாம் நீங்கள் திருப்பி வாங்க, நான் ஏஐ யூஸ் பண்ணல. அந்த ஏஐக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து இப்போ ஒன்று ஒன்றா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மேபி இன் ஃபியூச்சர் லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களையப்படும், வரும் தான் நினைக்கிறேன். மெயினாக ஐ மீன் இன்னும் ஃப்ரம் த இமேஜ் கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது சென்சிபிளாக ஆகுது. ஓகே. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் கோடிங்கில் அதெல்லாம் அதுவே கோடு எழுதிக்குது. ஆமாம் ஆமாம், அதை பற்றி அதுலேருந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆஃப் கோடிங்னு இருக்குமா என்ன எனக்கு தெரியல. அது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியால் தான் சொல்லணும். ஆமாம், பட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆர்ட்டில் கை வைக்கும்போது தான் இது வந்து பிரச்சனையே ஆகுது. ஆனால் அது பிரச்சனையாக ஆகுமா இல்லைன்னா நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட மார்க்கெட் ஒன்று, அவங்களோட மார்க்கெட் கெட்டு போகுது. நம்பர் 2 வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட் கெட்டு போகுது. கேள்வி கேட்கறதுனால ரெஸ்பெக்ட் கெட்டு போகுது. ஆமாம், இப்போ நான் வரைகிறேன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு ஒருத்தர் வராரு, சார் என்னை வரைஞ்சி கொடுங்கன்றாரு. நான் சொல்லேன் இல்லை சார் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்றேன். ஒரு 2-3 முறை கேட்குறாரு. நான் சொல்லேன் இல்லை சார் நான் பிஸியாக இருக்கேன். ஏன்னா ஓவராக பண்ணுறேன், அவன் போடுறா சாட் ஜிபிடியில் ட்ரா லைக்கு போடு வந்துன்னா அவனுக்கு வந்துட போகுது. அப்போ எனக்கு காண்டாக ஏன்னா நான் பண்ணது திருட்டுத்தனமாக ஒரு நேச்சுரலான ஒரு கோவம் வரும், அது மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து இமேஜ் எஸ்பெஷலி ஒரு பேர் சொல்லி அதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இப்போ இதனால் வந்து ஆர்டிஸ்ட்டுகள் வந்து டிஜிட்டலாக போகிறதுக்கு நம்ம நிறைய பயப்படுவாங்களோ இன் ஃபியூச்சர்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வரையறதா தான் எல்லாமே வந்து ஸ்டைல் திருட போகிறது இல்லை. அப்போ வந்து இன்னும் வந்து உங்களுடைய ஆர்ட்டை வந்து ரொம்ப பாதுகாத்து ரொம்ப க்ளோஸ் ஸ்பேஸில் இருக்குமோன்ற ஒரு அச்சம் வருது. அப்படி ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒருவேளை ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னா, இது வந்து பரவலாக இருக்கிற ஒரு ஐடியா தான். இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னா ஹியூமன் கிரியேட்டட் ஆர்ட்டுக்கு வந்து வேல்யூ அதிகமாகும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி காய்கறி எல்லாம் ஆர்கானிக் ஆகுது, அவன் போட்டு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கான்ல. இப்போ திடீர்னு என்ன சொல்கிறான், இவன் தான் பெஸ்டிசைட் போட்டது போட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறான், இது பெஸ்டிசைட் போடாது, இது விலை அதிகம் அப்படின்னுவால. அதே மாதிரி இது வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தி ஏஐ இல்லாமல் வரைஞ்சது, இதுக்கு வந்து வேல்யூ அதிகம், ஆர்டிஸ்டே நேராக வரைகிறதுன்னு சொல்கிற ஒரு டிமாண்ட் உண்டாகலாம். அதை கெஸ் பண்ண முடியல. அது வந்து டிமாண்ட் பொறுத்து தான். இப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் வரைஞ்சது தான் வேணும், கம்ப்யூட்டரில் வரைஞ்சதெல்லாம் வேணாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான உள்ளுக்குள்ளே அந்த உணர்வும் அந்த அந்த திங்கிங் ப்ராசஸும் இருக்கணும்.
எதுவுமே இல்லாத இன்றைக்கி இருக்கிற குயிக் டோப்பமைன் எனக்கு வேணுன்றவங்க பயன்படுத்திட்டிங்கன்னா அது வர வர என்ன ஆகும் அது தெரில, கெஸ் பண்ண முடியாது. நாங்களாம் வரைஞ்சி நாங்களாம் திருப்தி அடைஞ்சிக்கிட்டு அப்போ உணர்வுபூர்வமாக நாங்கள் ஜாலியாக இருப்போம். என்ன ஒன்று மார்க்கெட் இருக்காது, விற்காது. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் ஆகும். அப்படி தான் தோணுது இன்றைக்கி வரைக்கும். பட்டு பல பேர் இதுக்கு எதுக்க நடக்குது பண்ணக்கூடாதுன்னு. இப்போது க்ரியேட்டிவிட்டி வந்து ரைட் மோடில் பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது அவங்களுக்கு, எனி ஃபார்ம் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியை. இப்போ இருக்கிற ஜனரஞ்சகமான மக்கள் அது வந்து இப்போது இல்லை ஜென்ரலாக சொல்கிறது, இப்போது ஒவ்வொரு தொழிலையும் எப்படி பார்க்குறாங்க மக்கள்ன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு ஆக்டரையோ ஒரு டைரக்டரையோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டையோ நான் இந்த தொழில் பண்ணுறேன், நான் இதில் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணுமா? இல்லை அவங்களுக்கு தெரியுதா இவன் ஒன்றுமே பண்ணாமல் வந்து உட்காந்துட்டு போகிறாங்க, நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்போ அது தெரிய மாட்டேங்குது. தெரியல, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்ன மாதிரியான இன்புட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என் ஒய்ஃப் வந்து படம் வரைகிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் 24/7 அவங்களோட ப்ராசஸை நான் பார்க்குறேன். ஓகே, என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த கேரக்டரை வரைகிறாங்க, அதுக்கு என்னென்ன நுவான்சஸ் கொடுக்குறாங்க, எங்கேருந்து அதுக்கான இன்புட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டோரி ஒரு பக்கம் இருக்குது, கேரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அவங்க கொடுத்த ஸ்டோரியே இந்த கேரக்டர் சொல்லணும். ஸோ இன்னும் இதை வந்து இணைக்கிறதுக்கு நான் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஜாலியான ஒர்க்கு, க்ரியேட்டிவான ஒர்க்கு, இது வந்து பண்ணணுன்னு இருக்கும். ஆனால் இதில் நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது இல்லை. ஸோ அது வந்து கிட்ட நின்று பார்க்குறவங்களுக்கு அதோட உழைப்பு தெரியும். இது வந்து ஓகே இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ பே பண்ணலான்றது, ஏன்னா நான் கிட்ட இருந்து பார்க்குறேன் இவ்வளோ ஒர்க் இருக்குது அதில், சும்மா கிடையாது. ஒரு ஸ்டோரி போர்டு பண்ணணும், ஸ்டோரி போர்டில் வந்து கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணணும், கேரக்டர் எப்படி போஸ் ஆகிருக்குன்றதில் கதை சொல்லணும். பேப்பரில் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் எங்கள் சினிமா மாதிரி எப்படி கம்போஸ் பண்ணுறோம், பிளாக் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஷார்ட்டை எப்படி பிளாக் பண்ணுற மாதிரி அவன் அங்கே நிற்கணும், நீ இங்கே நிற்கணும், அப்போ தான் அந்த உணர்வு எனக்கு வரும் அப்படிங்கிறது பிளான் பண்ணல. இவ்வளோ இருக்குது சினிமாலே, நீங்கள் பார்க்குற ஒரு ஷார்ட்டுக்கு பின்னால் இவ்வளோ பிளானிங் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ இதை வந்து ரொம்ப மெச்சூராக பண்ணுறவங்க இன்னும் சம்பளம் கேட்கும்போது அது ஆப்வியஸ்லி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணணுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வேணும். இல்லை நீங்கள் வந்து பொதுமக்களாக நான் கேட்குறேன், லைக் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இது என்ன உட்காந்து வரைஞ்சி போகிறாங்க இப்படின்றாங்க. லைக் யூ மைட் பி ப்ரொஃபஷனிஸ்டாக வரத்துக்கு யூ would have taken 3 to 4 years, பட் கரண்ட்லி யூ பி டூயிங் in half an hour. அதை வந்து பார்க்குறவன் உன்னோட என் ப்ராடக்ட் தான் பார்ப்பான். ½ an hourல முடிச்சதுக்கு இவ்வளோ காசு தரணுமா உனக்கு? அப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு கிரியேட்டராக வந்து ஒரு நிலைக்கு எப்படி தள்ளப்படுறோன்னா, அவனை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணான், அந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில கிமிக்ஸ்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது. அது வந்து கிரியேட்டரை வந்து அவனுடைய ஃப்ரீ வில்லை வந்து தடுக்குது இல்லை. இல்லை நான் வந்து பார்க்குறவன் மேலே தான் குத்த சொல்லுவேன், ஓகேங்களா? நீங்கள் அப்படி ஒரு ஆளை பார்த்துட்டு இன்னும் ½ an hourல நீ வரைஞ்சிட்டியே, இதுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ½ an hourல அவன் வரைகிறதுக்கு எத்தனை வருஷமாக இன்புட் போட்டிருக்கான்றத அதை வந்து தேடி பார்க்கணுன்ற அக்கறை, கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அக்கறை அவங்களுக்கு தான் இருக்கணும். அவங்க தான் அதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இப்போது நீங்களே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இப்போ இன்னும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். நான் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, நான் வரேன், ஈவெண்ட்டில் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் என்ன காசு கொடுத்தா வந்துட போகுதுன்னு சொல்லலாம், நீங்கள் நம்புவீங்களா? அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன், அதில் ஒவ்வொரு சட்டமாக வச்சு ஆணி அடித்தவன், அந்த பூ அதில் தொங்க விட்டவன், அதில் அவ்வளோ வேலை இருக்குல்ல. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் அவ்வளோ தெரியும். உங்களுக்கு அதில் அக்கறை இருக்குன்னா நீங்கள் அதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். கேட்குற அந்த மனப்பான்மை வரணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிறவங்களாம் அவசர முடிவில் தாங்க இருக்காங்க எல்லாருமே. அதனால தானே இது இவ்வளோ தூரம் வருது. எல்லாருக்குமே அவசரமாக எல்லாமே வேணும். எனக்கு இன்றைக்கே வேணும், இப்போவே வேணும். இப்போ என்கிட்ட லோகோ டிசைனுக்கெலாம் வராங்கல்ல, மண்டை காயம் நமக்குலாம் வந்துட்ட உடனே எனக்கு இன்றைக்கி சாயந்தரமே வேணும்னுவாங்க. இன்றைக்கி சாயந்தரமே என்னமோ ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெரிய இது ஆகிடுவார், இன்றைக்கி சாயந்தரமே உனக்கு லோகோ டிசைன் வேணுமா அப்படி. ஒரு லோகோ டிசைன்னா திங்க் பண்ணுறதுக்கு உன்னோட காம்படிட்டர் யார், இன்னும் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு லோகோ டிசைன் பண்ணோன்னா லைக் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும், அதுக்கான தியரட்டிக்கலாக இல்லை பேசிக்காங்க. அதாவது பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைன் சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட உங்களோட பிஸ்னஸ் மோட்டிவ் என்ன,
அப்படிங்கிறத முதல்ல. நீங்கள் வந்து எதுக்காக இதை பண்ணணும்னு விரும்புறீங்க ஒரு மாதிரி? ஓகே சொல்லுங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பண்ண விரும்புறீங்கன்னு நான் முதல்ல கேள்வி கேட்பேன். ஓகே அஃப்கோர்ஸ் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும்னா பணம் சம்பாதிக்கணும் தான் பண்ணுவாங்க. பட் அந்த கேள்வி இல்லை. உங்களோட அதாவது மற்றவங்களோட நீங்கள் வித்தியாசமாக பண்ண போகிற ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஏன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட். நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதை வச்சு தான் அதை வந்து விஷுவலாக கொண்டு வர நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இவர் வந்து இதுதான் நினைக்கிறாரு, இதை வந்து மற்ற காம்படிட்டர்ஸ் பண்ணல. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்கள் பிஸ்னஸ் புதுசு கிடையாது. எத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க? 10 பேர் 11 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் 11 பேர்லேருந்து நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறது? ஸோ அப்போ அது வந்து உங்கள் லோகோ பண்ணும்போது நான் அதை திங்க் பண்ணுவேன். ஓகே ஓகே. அதாவது உங்களோட லோகோ பார்த்த உடனே இவர் இதை வந்து சரியாக செஞ்சு கொடுப்பாருன்றத அப்ரோச்சை கிரியேட் பண்ணது இன்னும் என்னோட வேலை. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட மோட்டிவ் ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கணும். லோக்கலாக சொல்லணும்னா உங்களோட மொத்த ஜாதகமும் என் கையில் வேணும். நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, உங்களோட உங்களோட காம்படிட்டிவ்ஸா நீங்க யாரை நினைக்கிறீங்க, அவங்களோட இன்னொரு டீடைல்ஸ் டேட்டா பேஸ்லாம் எனக்கு கொடுங்க. நான் வந்து அவங்க லோகோவை பார்க்கணும், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம வந்து விஷுவலா முந்துறது அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நான் டிரைவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மினிமம் ஒரு 1 வீக் வேணும். நான் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் அதாவது ஜஸ்ட் லோகோன்னு இல்லை. லோகோன்றது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டில் போட்டு கொடுக்குறதுன்னு இல்லை. உங்களுக்கு ஒரு கடை மாதிரி இருந்தாலோ ஃப்ரண்ட்டில் சைனேஜ் போடுவீங்க, உங்களோட வெப்சைட்டில் போடுவீங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கணும். உங்களோட லொக்கேஷன் எங்கே, உங்களோட லொக்கேஷனில் வைக்கிற சைனேஜ் வந்து எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி இடத்துல வைக்க முடியுமா, இல்லைன்னா கடை ஒரு டொக்கில் இருந்து நான் என்ன தான் லோகோ பண்ணாலும் மறைமுகமாக மறைஞ்சு போச்சுன்னா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஆனால் இப்போ ஒரு க்யூரியாசிட்டியாக சொல்கிறேன், இப்போ ஒரு கடையே இல்லாமல் விர்ச்சுவலாகவே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது பேசிக் தானே. அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் வர போகிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்க போகிறீங்க, அதுக்கெல்லாம் லோகோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது எப்பவுமே டிஸ்பிளேல தான் இருக்க போகுது, எல்லாம் வரைய போகுது. அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு தனியாக ஒரு ஆள் வருவாங்க. ஒரு டிசைனராக நான் பார்க்குறது என்னென்னா, விஷுவலாக எப்படி வந்து நான் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக உங்கள் பிராண்டை வந்து இன்னும் யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் லோகோவை சரி உங்களை பார்த்தா ஒரு நம்பிக்கை வருது, அது விஷுவலாக நான் பண்ணணும். அங்கே போய் எழுத முடியாது, வி ஆர் வெரி ஹானஸ்ட் அப்படிலாம் எழுத முடியாது. லோகோ பார்த்தா தெரியணும், பார்க்க ஓகேப்பா ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு உள்ளுணர்வு வரும்ல, அந்த உள்ளுணர்வை நான் டிசைன் மூலமாக டேப் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ அதுக்கு தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணணும். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு லோகோ பார்த்துட்டு அப்கமிங் படியை ஒருத்தர் பயங்கரமாக இருக்குது இந்த லோகோ நல்லா யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு லோகோ சொல்ல முடியுமா? அப்படி டக்குன்னு என்ன வருது, அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஞாபகம் இல்லை. நிறைய இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக ஆப்பிளோட பிராண்டிங் லோகோ விட்டுருங்க, அது என்ன ஒரு ஆப்பிள் தானே, அதில் ஒன்றும் கிடையாது. பட் அவங்களோட ப்ரெசன்டேஷனில் வந்து ஒரு இமோஷன் இருக்கும். ஓகே. அது வந்து என்னதான் அவங்க ஏமாத்துறாங்கன்னு மனுஷன் தானேங்க, எல்லா ஷேட்ஸும் இருக்கும் தான். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இமோஷ்னலாக அவங்க பண்ணுற விஷயம் வந்து பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்க்ரீன் முன்னாடி ஒரே ஒரு ஆள் நின்றுட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டான். இன்னொன்று அவனோட விஷுவல் ப்ரெசன்டேஷனே க்ளீனாக இருக்கும், டு த பாயிண்ட். இப்போ ஏர்பாட்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ப்ரெசென்டர் முன்னாடி இருப்பார், பின்னாடி பெரிய ஸ்க்ரீனில் ஏர்பாட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு மைண்டில் வேறு எதுவுமே ஓடாது. இன்னும் இதுதான் பிராண்ட் பண்ணுற அந்த இது. இப்போ நீங்கள் எல்லோ அண்ட் ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? மெக்டொனால்ட்ஸ் எல்லோ ரெட்டு, அதுக்கப்புறம் கிரே ப்ளூ பார்த்தா ரெட் புல்லு, பெப்சி ப்ளூ ரெட்டு, இந்த மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி தான். அதே மாதிரி ஷெல் கம்பெனிஸ், ஓகே, அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பம்ப்ஸ்லாம் ஒரே கலர்ஸ் அதெல்லாம். ஸோ இது வந்து சாதாரணமாக டிசைட் பண்ணது இல்லை. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகி பிராண்டை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து பழக்கப்படுத்தி அந்த கலரை பார்த்தாலே எங்கள் ஞாபகம் வர மாதிரி உங்களை வந்து நான் வந்து பண்ணுறது. ஸ்கின்னர்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவர் பண்ண ஒரு டெஸ்ட்டு, ஒரு எலிக்கு பண்ணுவார் அவர். ஏன்னா எலியோட மூளையும் நம்மளோட மூளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர். எல்லாமே எலி வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், லேப் ராட். நம்மளே லேப் ராட்ஸ் தான் பல பிராண்ட்ஸுக்கு. நம்ம ஏஐ பற்றி பேசி பிராண்டுக்கு வந்துட்டோம். எனிவே அது கனெக்டட் தான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா,
ஒரு இன்னும் அதுக்கு பேரே ஸ்கின்னர் பாக்ஸ். அதுக்கு பேரு அவரோட பேரு சொல்லுவார் ஸ்கின்னர் பாக்ஸ். அதுக்குள்ள ஒரு எலியை வச்சுட்டு ஒரு இடத்துல தொட்டா எலிக்கு வந்து ஒரு சாப்பாடு துகள் கிடைக்கும். அதனால அதுக்கு வந்து ப்ளஷர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ப்ளஷர் வரும், ஏன்னா ஃபுட்டு கிடைக்குது இல்லை. அது என்ன பண்ணும், கொஞ்சமாக பழகி அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்குது. அது லட்சில் டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு ப்ளஷர் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நீங்கள் அப்படியே தூக்கி பிராண்டில் போடுங்க. உங்களோட உங்களோட ப்ளஷர் பாயிண்ட் என்னென்னா, நான் ஏதாவது ஒன்று விற்கிறேன்னா என்னோட கலர்ஸை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட எதாவது விற்கிறேன்னா ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கொடுக்குறது. ஓகேங்களா? நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் வாங்கும்போது 30 ரூபா கம்மியாகி ஃப்ரீயாக கொடுத்தாம்பா அப்படின்னு அந்த கார்டை வந்து பிராண்டில் பக்காவாக கலரில் ரெட்டு கலர்லேயோ ஏதோ என்னோடய பிராண்ட் கலரில் டிசைன் பண்ணிவிடுவேன். அது நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் வைக்கணும், நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் இருக்கணும். அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன். அதெல்லாம் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு அந்த ப்ளஷர் க்ரியேட் ஆகிடும். அந்த கையில் அந்த கிஃப்ட் வாங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளஷர் பாயிண்ட்டு வந்துடும். அப்போ பிராண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் எங்கே ரெட்டை பார்த்தாலும் எங்கே எல்லோ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து ப்ளஷர் பாயிண்டில் தட்டி நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்டயே போய் நிற்கிற அந்த பொசிஷன் உண்டாகும். அதே இதுதான் இந்த சைக்காலஜி, இந்த ஸ்கின்னர் கண்டுபிடிச்ச இந்த ப்ளஷர் இது. இதை தான் பிராண்டில் பண்ணுறது. இது வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். டிசைனராக இருந்தே நான் சொல்கிறேன், இது ஏமாத்து வேலை தான். ஆனால் இது வந்து ஏமாத்துறோன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனித்துவமா ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும். ஆமா, இது வந்து கிரியேட்டிவா பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இப்படி ஒன்று இருக்கு, பட் இதை வச்சு நான் எப்படி ஆடியன்ஸை வந்து புல் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ அதுல ஏஐ வந்த உடனே இந்த ஹியூமன்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றத ஓகே, அவங்களும் ஐடியாஸ் சொல்லுவாங்க. பட் ஏஐ வந்து இதை விட பிரம்மாண்டமான சில ஐடியாஸ்லாம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொடுத்துட்டா அதுவே பிராண்ட் கலர்ஸு லோகோ எப்படி இருக்கணும், லோகோவோட இப்போ ஏதாவது ஒரு லோகோ ஷார்ப்பாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இன்னும் அதோட எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அது வந்து குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு சேஃப்டி ஃபீலிங் வராது. என்னடா ஷார்ப்பாக இருக்குது ஜிஜே அப்படின்னு இருக்கும். அதுவே எட்ஜஸ்லாம் ஸ்மூத் பண்ணி அழகாக ரவுண்டாக இருக்குன்னு வச்சிங்களேன், பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும், ஸ்மூத்தாக இருக்குது. புரியுதுல நான் சொல்றேன்? நீங்க ரொம்ப இத பத்தி படிச்சதுனால அந்த மாதிரி ஓகே விஷுவலா உங்களுக்கு அது வந்து அப்பீலிங்கா இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் ஏஐ டிசைட் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கு. பட் எனிவே இது ஏமாத்து வேலை தான். பட் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ ஏஐயா இப்போ நீங்களும் மெட்டால இருந்து யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மெட்டாலையா அவங்களுக்கு என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு வகையறைக்குள்ள கொண்டு வரும். நம்ம யூடியூப் போடுறதே மெட்டா கீழே தான் வரும். இருந்தாலும் நம்ம வந்து கேள்வி கேட்காம இருக்க முடியாது. உள்ள இருந்தே நோண்டுவோம், கூட இருந்தே குடிப்பீங்க. இல்லை, அதாவது சொல்றதுக்கெல்லாம் என்னங்க சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாமே ஒரு வகையறைக்குள்ளே வச்சுக்கணும், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் ஒருத்தனோட தனிப்பட்ட ஒரு டேலண்ட்டை நீங்கள் சிதைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய டேமேஜ், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட்டாக ஒருத்தர் இருக்கான், நீங்கள் வந்து அவனை சிதைக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதை வந்து நிறுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்னும் அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே மனசில் தோணணும், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அது போனால் போகுது. நீ இப்போ சாம் ஆல்ட்மேன் கொடுத்த இன்டர்வியூவில் பல ஜாப்ஸ் போயிடும்னு ஒரு ஓப்பனாகவே சொல்கிறார். அது தெரில எனக்கு, அது அவங்க எப்படி அதை கவனிக்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை கார்பரேட் மனப்பான்மையில் அப்படி இருந்தால் அது நடக்குமோ என்னவோ. ஏன்னா அந்தமாதிரி ஒரு மனப்பான்மை வந்து எனக்கு ரொம்ப டேஞ்சராக தோணுது. அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் அவன் வந்து செருப்பு தைக்கிறவனா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, பட் அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கலாம். அவன் தைச்சா அந்த செருப்பு பியாது. ஆமாம், அது ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் இல்லை. அதான் ஒரு ஃபேமஸ் டைலாக்கே இருக்குது. டைலாக் இந்த சென்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு இது சொன்ன இதுவே இருக்குது. அதுக்கு எங்கள் அப்பாவை தைச்ச செருப்பு இது வரைக்கும் வந்து நல்லா இருந்தேன், பிஞ்சாலும் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தச்சு தரேன் அப்படின்ற மாதிரி. அதனால லைக் அவங்களுடைய ஒர்க்கை வந்து திருடுற மாதிரி வேலைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னதான் டெக்னாலஜி வந்து மனுஷனோட வேலையை ஈஸியாக ஆக்கிறதுக்கு கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற ஆட்ட சிதைக்கிற மாதிரி அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். இன்னும் அதை வந்து ஒரு இன்னும் கரெக்டாக ஒரு மாடுலேட் பண்ணி கரெக்டான ஒரு வகையறைக்குள்ளே ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே அதை பயன்படுத்துகிற மாதிரி அதை கொண்டு வரலாம். ஆமாம், சும்மா இஷ்டத்துக்கே அவுத்து விட்டா மாதிரி நீ என்ன வேணா பண்ணிக்கன்னு கொடுத்துட்டா. இப்போ ஆல்ரெடி பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு தெரியும், ஏஐல டீப் ஃபேக்ஸ் எல்லாமே ரொம்ப அலாரமிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தனி மனிதனை வந்து போட்டு சதைக்கிற வேலை தானே.
அதை பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட டெக்னாலஜி இருக்குன்னா அதை சிந்திக்காத மனிதனா நீ இவ்வளோ பெரிய கார்பரேட் முதலாளியாக உட்காந்துருக்க. இல்லை இது எது ஒன்றுமே கிரியேட் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியுங்க. ஓப்பன் ஹைமரே வந்து அதுதான் ஆமாம் கரெக்டு, அவரே சொல்லுவார் நான் பெரிய இதை பண்ணிட்டேன். இல்லை அதுதான் சொல்கிறேன், கடைசி நீங்கள் அந்த ஆள் புக்கே படிங்களேன், ஓப்பன் ஹைமர் புக்லேயே அவர் சொல்லிருப்பாரு நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறாரு. நான் ஒரு பீஸ்ட் மாதிரி இதை வந்து பண்ணி வச்சுட்டேன், ஐ எம் டெத்து இப்போது அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அது மாதிரி தான் நீங்கள் வந்து அது கிரியேட்டராக இருக்கும்போது லைக் டெஸ்டிங்லேயும் இது இருக்கும்போது நிறைய கன்சிடரேஷனை எடுத்துருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட கன்சிடரேஷன் கேட்டிருக்கணும். ஒரு ஏஐன்னு ஒரு ஓப்பன் டூலில் வந்து எடுத்துன்னு வரும்போது பல கன்சிடரேஷனுக்கு இது. இப்போ ஸ்கிரிப்ட் என்னுடைய ஃபீல்டில் சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டிங்லேருந்து எல்லாமே அதே கொடுக்குது அப்படின்னு நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. பட் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டோரி போர்ட்லேருந்து அதுவாக ஒரு ஸ்கிரிப்டை போட்டுட்டா போதும், ஸ்டோரி போர்ட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருது அப்படின்னு. அப்போது எங்களுடைய க்ரியேட்டிவிட்டியே அது அடி வாங்கிடுது இல்லையா? இல்லை இன்னைக்கு இது மெயினாக எப்படி பார்க்கப்படுதுன்னா, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டோரி போர்ட் சொல்கிறதுனால ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து டோட்டலாக அதை வந்து டிஸ்அக்ரி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு மெஷின் மேலே டிபெண்ட் இது பண்ணுறீங்கன்னா, அதாவது அது தப்பு ரைட்டுங்கிறத விடுங்க, ஒருத்தனை சிதைச்சிட்டு அது எதுக்கு ஒரு நீங்கள் வந்து ஒருத்தர் க்ரியேட் பண்ணி அதை பார்த்து நாங்கள் ஏன் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் பர்சனலாக அதான் தோணுது. அதே மாதிரி இது எவ்வளோ நாள் அவங்க ஃப்ரீ டூலாக வச்சுருப்பாங்கன்றது தெரியல. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த எலிக்கு ப்ளஷர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு கடைசியில் ஒரு சார்ஜ் வைப்பான், வரும் கண்டிப்பா. இல்ல இப்பவும் அது ஃப்ரீயாவே வந்து இப்போ ஹெவியா யூஸ் பண்ணா நீங்க பிரீமியம் பேக் எடுங்க, சரியான அவுட்புட் வராது. ஆமா, அதுவே பதில்லாம் தப்பா வேற சொல்லுது. அப்படியா? ஆமா. இதுவே வந்து கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கு. சூசைட்லாம் பண்ணிக்கிட்டாங்களே இப்போ. ஏஐ கூடயே கம்பேனியன் மாதிரி பழகி அதெல்லாம் டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்குது. இது வந்து மெயின் மீடியால ஏஐக்கும் சைனால ஒன்னு பண்ணாங்க, அதுக்கும் இது அதை பத்தின புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல நான் பொதுவா தான் எல்லாத்தையுமே பாக்குறேன். ஏஐ தான், ஐ மீன் இது வந்து அமெரிக்கன் ஏஐனாலே நம்மளுக்கு வந்து ஏஐனாலே நம்ம உஷாராயிடுறது. பண்ணலாம், அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மாடரேட்டா பண்ணலாம். காஃபியில் சக்கரை போடுற மாதிரி தான், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க, கசந்தாதான் காஃபி, சும்மா அதுக்கு பேசாம ஜூஸே குடிச்சிட்டு போயிடலாம். கிராமரோட நீ நிப்பாட்டிக்கோங்க, கிளாமருக்கு வராதிங்க. நல்ல நல்ல கிராமரு அதுதாங்க நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நீங்கள் சும்மா இப்போ சாட் ஜிபிடியில் இந்த ஸ்டூடியோ கிபிலி வந்தப்போ ஒருத்தர் சொன்னார், ஏங்க இதெல்லாம் நாங்கள் டெய்லியுமாங்க பண்ண போகிறோம், சும்மா எப்பயாவது ஒரு முறை பண்ணிட்டு டிபியில் வச்சுட்டு நாங்கள் மறந்துட போகிறோம், நீங்கள் தான் பயந்து கடந்து துள்ளுறீங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. இது வந்து சேம் வித் ஃபோட்டோகிராஃபிலையும் இதே தான் சொன்னாங்க. பெயிண்டிங் தான் முதல்ல எல்லாம் போர்ட்ரேட் தான் வரைஞ்சிருந்தாங்க, சடனாக ஃபோட்டோகிராஃபி வந்தோடனே பெயிண்டிங் செத்துருச்சுருந்தாங்க. பட் பெயிண்டிங் வந்து டோட்டலாக அப்ட்ராக்டாக மாறிடுச்சு, எல்லாரும் வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க, பிகாசோலாம் மாற்றிட்டாரு, எல்லாத்தையுமே மாற்றிடுறாங்க. அது மாதிரி இதுவும் மாறும். பட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சேம் வித் ஃபோட்டோஷாப்புக்கும் இது நடந்தது. ஃபோட்டோஷாப் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போதெல்லாம் ஃபிலிமில் பண்ணிட்டு போய் எடுக்கிறோன்னா வந்துட்டு சரியாக வராது எக்ஸ்போஷர் சில நேரத்துலலாம். அப்போ நான் ஃபோட்டோஷாப்புக்கு போகிறேன், எக்ஸ்போஷர் மாற்றிக்கலாம், கொஞ்சம் லைட்டை அப்படி டீக் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது என்ன ஆகிடுதுன்னா, உண்மையான ஃபோட்டோ எவனுமே எடுக்கலை, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து போடப்படுது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கல்ட்டு உண்டாகுது. அவன் என்ன பண்ணிட்டான், எதுவுமே பண்ணாத நான் சீதா இன்னும் இப்போ பழைய மாதிரி ஃபிலிம்லேயே ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மீடியம் இப்போ பண்ணுறது ஒரு கல்ட்டாகவே அவனுங்க இருக்கானுங்க. இப்போ சென்னையிலே இப்போயே இருக்கு, பெரிய கல்ட். அது கல்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி இல்லை, அது ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப வெறியாக இருப்பாங்க. நீ அவன் போய் டிஜிட்டல் கேமரான்னு அவனுக்கு கோவம் வந்துடும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொன்னேன் ஃபிலிம் கேமராவில் பண்ணுவான், இதுலேயே தனி குரூப் ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுவான். அது என்ன பண்ணுவான், ஃபிலிமில் ஃபோட்டோ எடுத்துட்டு அதையே ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் பல உள்குத்துகள் இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி பண்றவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா இருப்பாங்க இந்த ஃபோட்டோகிராஃபின்ற மீடியம் மேல. நான் எது மேலேயும் ஆசை வைக்காத ஆளு, நமக்கு ஒரு இமேஜ் ஃபைனலா வேணும். ஆனா ஏஐக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து டோட்டலி ப்ரூட்டல், அதை ஒத்துக்கவே முடியாது. அதான் நீங்க
இன்னொன்று வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் கேட்குறப்ப அது ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னார், படம் வரைஞ்சால் தானே தப்பு ஏஐயில், நாங்கள் ஃபோட்டோ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது படமாக வரையாத இன்புட் போட்டு அது ஃபோட்டோ அவுட்புட்ஸ். அதாவது நீங்கள் பார்க்குறீங்களே நிறைய ஏஐ சும்மா டைப் அடிப்பாங்க, மேன் வாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தாஜ்மஹால்னா அது ஃபோட்டோ மாதிரியே வரும். தாஜ்மஹால் முன்னாடி ஒரு ஆள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துடும். அவர் சொன்னால் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் உங்களை மாதிரி படம் தான் வரையக்கூடாது சொல்கிறீங்க, நான் ஃபோட்டோ மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல, என்கிட்ட இன்றைக்கி பதில் இல்லை. பண்ணிக்கங்க, வேணும்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அவருக்கு தாஜ்மஹால் போய் ஃபோட்டோ எடுக்க முடியல, அவர் கிரியேட் பண்ணி அவர் கண்டென்ட்டில் பயன்படுத்திக்கிறார். இப்போ அவர் தாஜ்மஹால் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறாருன்னா எதை ஃபோட்டோ எடுத்தாலும் காப்பிரைட்டாக இருக்குது. ஆமாம், காப்பிரைட்டில் பண பிரச்சனை, ஸ்டாக்கில் அவருக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏஐயில் எ மேன் வாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தாஜ்மஹால்னு போட்டு ஒரு 10 படத்தில் ஒரு படத்தை சூஸ் பண்ணி அவர் அந்த ஆர்டிக்கிளோடு சேர்த்து போட்டுக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அது தெரில எனக்கு. அது வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு பிரச்சனையாக, எந்த ஃபோட்டோகிராஃபரும் பெருசாக இது வரைக்கும் அது சில பேர் சொல்லியிருக்காங்க ஏஐ வந்து பயன்படுத்த விடாது. ஃபோட்டோஷாப்லேயே வந்துச்சுங்க. ஓகே, ஃபோட்டோஷாப் உள்ளே ஒரு இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி இதை தூக்கி போட்டு எனக்கு வேறு ஒன்று வைன்னு சொன்னால் பக்காவாக வச்சு கொடுக்குது. ஓ, இப்போ இப்போ சிம்புவும் கமலஹாசன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த தூக்கிட்டு உங்கள் தலையும் என் தலையும் அதே லைட்டிங்கில் வைக்க முடியும். அது மாதிரிலாம் வந்துருச்சு இல்லை இப்போது. இப்போ முன்ன மாதிரி நான் கலர் கரெக்ட் போட்டு கட் பண்ணி என் ஃபோட்டோ எடுத்து ஒட்டி அதில் இருக்க ஒயிட் பேலன்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேடோ பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே தூக்கி போட்டு இதை அங்கே பண்ணுன்னா அது பண்ணி கொடுத்துருது. அதுவும் ஏஐ தானே, அதுவும் தப்பு தானே. ஏன்னா அதுவும் டேட்டா வேறு எங்கேருந்தோ எடுக்குது. அதெல்லாம் காப்பிரைட்டட் டேட்டாவா என்ன எங்கேருந்து வருது எதுவுமே தெரியாது. நடக்குது, என்ன பண்ணுறது. பட் என்னை கேட்டால் நான் பண்ண மாட்டேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் மேனுவலாக தான் கட் பண்ணுறேன். ஆமாம், என் ஃபோட்டோஷாப்பில் ஏஐயே கிடையாது. ஓகே, நான் அப்டேட்டே பண்ணல. ஏன்னா எனக்கு வேண்டாம். நான் இன்றைக்கி வரைக்கும் லேசோ டூல் வச்சு தான் கட் பண்ணுறேன் மேனுவலாக. ஓகே, அது என்ன பண்ணுறது, கேட்டால் பூமர்னு வாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே பூமர் தாங்க. இருந்துட்டு போட்டேங்க, நாங்கள் பூமரோ பிக் பபுளோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போகிறோம். நீங்கள் எதாவது ஃப்ரீயாக கொடுக்கும்போதுன்னு எனக்கு அந்த பிக் பபுள் தான் ஞாபகம் வந்தது. அதுதான் நிறைய டாட்டூஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன், அது எவ்வளோ பெரிய பிராண்டிங். அது இன்னைக்கு வரைக்கும் பூமர் பாருங்க. ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ல அதான் நீங்கள் சொல்லும்போது நான் சாஃப்ட் ட்ரிங்க் உள்ள எப்படி உள்ள வந்தேன்றது எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் ஓடி இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த பெப்சி கோக்லேருந்து எல்லாமே இது பண்ணது மேபி லைக் ஆக்டர்ஸோ அவங்களுடைய ஆடோ அதை நம்மளை ரொம்ப இதுவாகிட்டு இருக்கு. இல்லை, அப்போயாவது நம்ம சைட்ல இருந்து ஒரு டேட்டா இன்புட் கொடுக்குற ஒரு நிலைமை இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு டேட்டா இன்புட் கொடுப்போம். எங்கேயா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவான், நம்ம பேர் எழுதி கொடுத்துருப்போம், அப்படி இருக்கும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் டிவைஸே உங்களை கவனிக்குது. டிவைஸில் இருக்கிற ஏஐயே உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் அலெக்ஸா இருக்குது. அலெக்ஸா அது பாட்டு இருக்குது. நாங்கள் அதை வந்து ஏதாவது இப்போ சோர்வு அடித்தோம்னா மறந்துடுவோம். அதனால நான் சொல்லுவேன் அலெக்ஸா ரிமைண்ட் மீ ஃபார் ரைஸ் என்ன உடனே அதுக்காக பயன்படுத்துகிறேன். நான் ஞாபகம் மறதி அதிகம்னால. பட் நாங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாய் பற்றியோ இல்லைன்னா நாய்க்கு வந்து வேக்சின் போடணும் அதை பற்றியோ அப்படின்னு திடீர்னு அலெக்ஸாவில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அலெக்ஸா என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் உங்கள் நாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அதுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது கவனிக்குது. திடீர்னு சரி இதுதான் கவனிக்குதுன்னு விட்டுட்டா ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா டாக் ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது. இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல, ஃபேஸ்புக் ஃபீட்ல இந்த டேட்டாக்கெல்லாம் வந்து எங்க எனக்கு பைசா கொடு அப்படின்னு இல்ல எங்களோட டேட்டா எடுத்து நீ காசு ஆக்குற. இது யூஎஸ்ல கேஸ் போடுறாங்க. ஆனா இதுக்கு வந்து இந்தியால இதுக்கான லாஸே கிடையாது. என் பக்கத்து வீட்டுக்காரனே அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவனுக்கு லாபம் தானே. ஸோ அப்படின்னா என்னன்னா இன்னும் இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாக அது நம்மளை கவனிக்குது. 24/7 நம்மளை வாட்ச் பண்ணுது. ஆமாம், இதுதான் இந்த ஏஐ அல்காரிதம் பற்றி இந்த பாட்காஸ்ட்டும் பேசியிருந்தோம். எப்படி வந்து இன்னும் இந்த ஆப் மூலமாக ஏஐ மூலமாக நம்மளை எல்லாம் வந்து டோட்டலாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனை திறந்தா நீங்கள் பார்க்குறதுக்கு அது சம்மந்தமாக பார்க்குறதுக்கு 10 ஆட் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். அந்த இன்னும் அந்த டெக்னாலஜி இப்போதைக்கு நம்ம உங்களுக்கு வேணும்னு அது வேணான்றது கூட என்ன சொல்றது, நம்ம யோசிக்காத பல விஷயங்களையும் வந்து இது பண்ண வாய்ப்புகள் கண்டிப்பாக அது மாதிரி வந்துருச்சு.
ஸோ இப்போ இதுக்காக நீங்கள் ஏஐ பயன்படுத்துறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இது எப்படி தெரியுது? இது கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு ஜெயிலில் தானே இருக்கிறீங்க. அந்த டேஞ்சர் தான் இது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஏதோ வேர்டு யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்து நீ அமிச்ச ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி அப்புறமா எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு டீப் ஃபேக் வீடியோவா முடிஞ்சு இதெல்லாம் எதுக்கு? கண்டிப்பாக தேவையில்ல. அதாவது ஒருத்தனோட திங்கிங்கில் இருக்கிற பிரச்சனையை வச்சு டெக்னாலஜியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் டெக்னாலஜியை அளவுக்கு மீறியும் ப்ரூட்டல்ன்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோஸ் பார்த்து கிளர்ச்சி அடையறோன்னு ப்ரூட்டல்னு தான் சொல்லுவேன். ப்ரூட்டல் தான், சைக்கோ தான், சைக்கோபேத் தான். டீப் ஃபேக் வீடியோன்றது லிட்டரல் ஏஐ பிக்சரே உங்களுக்கு லிட்டரலா தெரியுது. டீப் ஃபேக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுக்கு குத்தம் சொல்லணும்னா உங்களோட எல்லாத்தையும் தான் குற்றம் சொல்லணும். குத்தம் சொல்லணும்னு இல்லைங்க, அது ரொம்ப சென்சிட்டிவா பேச வேண்டியது. ஆமா ரொம்ப நேச்சுரலா இருக்க வேண்டிய பல விஷயங்கள் இன்னைக்கு அன்நேச்சுரலா மாறிட்டு இருக்கு. அது ஏன் அப்படி மாறுது? நீங்க ஏன் எல்லாத்தையும் ரொம்ப மிகப்படுத்திக்கிட்டே போறீங்க அப்படின்றது தான் பெரிய. அதாங்க வேகமா வேணுங்கிறது ஒண்ணுங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப பாக்குறது. எல்லாருக்குமே இந்த அவசரம் இருக்கு. ஒரு வேணும்னா இப்பவே வேணும். அதுக்காக அவன் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு அமேசான்ல பிரைம் இல்லை இப்போவே வேணும்னா நீங்கள் அந்த 7 hour மூவி ஒன்று சொன்னீங்கல்ல, அது எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு படம் 7 மணி நேரம் ஒருத்தர் எடுத்துருக்காருங்க. பெல்லாட்டார் சாண்டன் டேங்கோ படம் 7 hours. இன்னும் பாதி தான் பார்த்துருக்கேன், தூங்கிட்டேன். ஆனால் 7 மணி நேரம் பாதி பார்க்குறதுன்றதே பெரிய விஷயம். கண்டிப்பாக சீரியஸ் மாதிரி பார்க்க வேண்டியதா, என்ன பண்ணுறது? ஓகே அது மாதிரி அதாங்க. இப்போ மெயினாக இன்னைக்கு பொறுமைங்க. பொறுமை இது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் பேசுகிறேன். நான் என்னையே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் இதை அட்வைஸாக யாருக்கும் சொல்ல முடியாது. நான் என்னையே அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப, அதாவது ஒரு 15 yearsக்கு முன்னாடி இருந்த பொறுமை எனக்கு இன்னைக்கு இல்லை. எனக்கே அது தோணுது, இப்போவே அதை பண்ணிடணும், இன்னைக்கே அதை போட்டுடணும், இன்னைக்கே இன்ஸ்டாகிராமில் அதை அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற இந்த டைம் இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்பாயில் ஆயிருக்கு. அது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சைக்கோபேத் இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் அடிமையாக தான் இருக்கேன். அது வேற வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு என்னன்னா, இந்தியாவில் டேட்டா பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது. அந்த டேட்டா லைக் இப்போது ஃபோன் ஹேக்கிங் மாதிரி விஷயங்களை பேசும்போதும் சரி, ஃபோனை ஹேக் பண்ணி யார் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கே தவிர, லைக் இந்தியாவில் என்னுடைய டேட்டா இது, எனக்கு இந்த டேட்டாவுடைய ப்ரைவசி இருக்கணும். இப்போது ஆதார் மாதிரி விஷயங்களும் சரி, அது எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஒரு பில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இன்னமும் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போது இதை கொஷின் பண்ணுறதுக்கும் லாஸ் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய. தெரியல, அவனுக்கு லாபம் இருக்கிற வரைக்கும் அதை பண்ண மாட்டான். அவனுக்கு என்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஆமாம், இப்போ கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது பேசினா மட்டும் தூக்கிட்டே தூக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் டெக்னாலஜி நல்லா வேலை செய்யும். ஆமாம், அவன் கொடுத்த 5C நல்லா வேலை செய்யும். சரி, இதுக்கு மேலே நம்ம பேசினா விலங்க எங்கெங்கயோ போயிட்டோம். நம்ம ஏஐ அப்புறம் டிசைனு அது இது எதுக்காக ஆரம்பிச்சா? நம்ம கிப்ரி ஸ்டுடியோ ஆரம்பிச்சு. ஆனால் எல்லாமே கனெக்டட் தாங்க. எல்லாமே உணர்வு ரீதியாக கனெக்டட் தானே. எல்லாமே ஒரு மனுஷனோட. எனக்கு என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஒரு பைசா உங்களுக்கு தரேன்னா, அது அந்த பைசாவை நிர்ணயிக்கிற தளம்ன்று எதுவும் கிடையாது. உங்களுடைய திறமை தான் அந்த தளம். அந்த தளத்தை மதிக்கணும் எல்லாரும். அது irrespective ஆஃப் வாட் எவர் மணி they are asking, அது அந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி காசு தான் கேட்குறோம். அதனால் அதை நீங்கள் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமாம், அப்படிதான் பார்க்கணும். நானும் தான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நல்லதுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், புலம்புவோம். டாபிக்கே இல்லை. ஓகே, நைஸ்.